Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாம் தமிழர் கட்சி ஸ்ரீதர் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, தனிப்பட்ட முறையில் நாம் தமிழர் கட்சியினரை எந்த விமர்சனமும் அவர் செய்யலை. ஏன் விஜயுடைய தொண்டர்களையும் விஜய் விமர்சிக்க? விஜயுடைய தொண்டர்கள் அது ஒரு பண்பாடானதா அப்படிங்கிறதான கேள்வி. அவர் தொண்டர்கள் பேச்சுக்கொள்ள நீங்க போக வேண்டியது. இப்போ இது அரசியல் என்பது ஜனநாயக தொடர்புடையது. இங்கே ஒரு கட்சி ஒரு அரசியலுக்குள்ள வருவதும் அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதும் அது மக்களை நோக்கி நகர்வதும் மக்களுக்கு தேவையான அரசியலை சொல்வதும் அதன் மூலமாக மக்களுடைய அபிமானத்தை பெறுவதும் அதனால் ஆட்சி அமைப்பதும் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை கொடுப்பதும் தான் அரசியல் இல்லையா? இப்போ அதை நோக்கி நகரும்பொழுது விஜய் என்ன செய்கிறார் என்ற பார்வை இருக்கிறது. அவர் ஒன்றுமே செய்யலை, அவர் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதியா, இன்னும் கூட ரொம்ப குயுக்தியோட ரொம்ப தந்திரத்தோட மக்களுக்கு எது வேணுமோ அதை தவிர்த்துட்டு தனக்கு எது லாபமாக இருக்குமோ அதை மட்டுமே நோக்கி நகர்றாருன்றது தான் எங்களுடைய பார்வை. இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன தேவை? அரசியல் கட்சிக்கு ஒரு கோட்பாடு தேவை. அது என்ன கோட்பாடு நம்ம கேட்குறோம். விஜய் அவர்கள் இது வரைக்கும் சொல்லலை, என்ன கோட்பாடுன்னே சொல்லலை. அவரே பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி, தமிழ் தேசியம் அவர் சொல்லலையா? இல்ல, தமிழ் தேசியம் அவர் சொல்றாரு, திராவிடம்னு அதுக்கு அது சரியா ஆகாதுன்றேன். ஏன் விஜய் சொல்லக்கூடாது? தமிழ் தேசியம் விஜய் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. தமிழ் தேசியத்திலே பலவிதமான தமிழ் தேசியம் இருக்குது, திராவிட கோட்பாட்டிலே பலவிதமான திராவிட கோட்பாடு இருக்குது, பொருளாதாரத்திலே பலவிதமான தற்சார்பு பொருளாதாரத்தில் ஆரம்பிச்சு முதலாளித்துவ பொருளாதாரம் ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட பொருளாதாரம் ஆரம்பிச்சு 1008 விதமான பொருளாதாரங்கள் இருக்கு. அப்ப தன்னோட நிலைப்பாடு என்ன? இப்ப நான் இப்படி கேட்கறேங்க, நீங்க திராவிடம் தான் பேச போறீங்கன்னா அந்த திராவிடத்தை தானே திமுகவும் அதிமுகவும் 50-60 ஆண்டு காலமா பேசிக்கிட்டு வருது. இப்ப நீங்க தேவையில்லையே. அப்ப மதிமுகவும் திராவிடம் தான் பேசுது, விசிக நாங்களும் திராவிடம் தான் பேசுறோம். விசிக திராவிடம் பேசல, விசிக பேசுது தலித்தியம் பேசுது, அதுல அவங்க எங்கேயுமே திராவிடம், அது ஒரு திராவிடத்தின் ஒரு கூறா சொல்லுது. இப்போ நீங்க எடுத்துக்கங்களேன், நீங்க ஏன் ஃபயர் ஆகுறீங்க? அதாவது ஒருவேளை விஜய் தமிழ் தேசியம் பேசுறதுனால சீமான் அவருடைய வாக்கு விஜய்க்கு போயிருங்கிற அச்சமா ஒவ்வொரு மேடைகள்லயும் இப்போ 15 ஆண்டு காலமா பொது வெளியில நாம் தமிழர் கட்சி இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொண்டை என்னைக்காவது ஒரு நாள் மரத்து மேல ஏறி குதிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஒரு தம்பியை நீங்க காட்டுங்க, அவர் எங்க கட்சியில இருந்திருப்பாரு, நீங்க நம்புறீங்க. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இவர்கள் யாராவது எங்களுக்கு வாக்கு போடுவர்களா இருந்திருப்பாங்க. சேரை 1000 சேர் போட்டா 100 சேர் 10 விழுக்காடு சேரை உடைக்கிறாங்க. ஒரே ஒரு சேர் நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்தில் ஒரே ஒரு சேர் இருக்க உடஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இந்த பையன் நாம் தமிழர் கட்சியோட தம்பியா இருந்திருப்பான் நீங்க தொண்டரா இருப்பான்னு நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு காகிதம், சாக்லேட்டோட காகிதம் இருந்தா அதை மடிச்சு எங்க பிள்ளைங்க பேக்கெட்ல வச்சுப்பாங்க, இங்க போடக்கூடாது, போகும்போது குப்பை தொட்டி தேடி போடணும்னு. சார், டாஸ்மாக் வாசல்ல போய் நிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே டாஸ்மாக் வாசல் நிக்கிறாங்க. என்னைக்காவது நீங்க நாம் தமிழர் கட்சியில் அந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கிறீங்களா? டாஸ்மாக் திறந்திருக்கும், ஊர்வலம் போயிட்டே இருக்கும், ஒரே ஒரு தம்பி கூட நீங்க டாஸ்மாக் பக்கம் திரும்பத்தை நீங்க பார்க்க முடியாது. இவர் தான் முன்னாடி விஜய் ரசிகர் இப்ப நாம் தமிழருக்கு வந்திருக்காரா? இல்ல நாம் தமிழர்ல இவர் என்னைக்குன்னா இருந்தவர் என்னைக்குன்னா விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கா? இப்போ கோட்பாட்டு அளவிலையும் கட்டுப்பாட்டு அளவிலையும் கொள்கை அளவிலையும் நாம் தமிழர் கட்சிகள் தம்பிகள் வேற, அவர்கள் வாக்காளர்கள் வேற, இப்ப இருக்கிற விஜய் தேடி வர அவர்கள் வேற. இது கூட்டம், அது கும்பல். நான் சொல்றேன், நான் சொல்லுவது கடுமையாக கூட இருக்கலாம், தோணலாம். ஆனா நான் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் அந்த உந்தப்பட்டிருக்கிறேன். நான் இப்படி கேட்கிறேங்க, கட்சி ஆரம்பிச்சு அவர் முதலமைச்சர் ஆகல, ஆட்சிக்கு இன்னும் வரல, எம்எல்ஏக்கள் வரல, அதற்கு முன்பே கடுமையா விமர்சிக்க ஆளுங்க இல்ல, அதுக்கு முன்னாடியே பயமா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ விஜய் கட்சியில 2 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வேட்பாளர் இதுல உங்களுக்கு சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல, பொது வெளியில யூடியூப்ல நீங்க பாருங்க. யார் விஜய் சொன்னாரு? விஜய் சொல்லல. யார் சொன்னாரு? இல்ல, அப்படி விஜய் வேற என்ன சொல்லியிருக்காரு? விஜய் விஜய் கவின் பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்? விஜய் வேட்பாளர் ஆகிறதுக்கு பொறுப்புக்கு இந்த மாதிரிலாம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. விஜய் எதுவுமே அவர் சொன்னது இல்ல. இப்போ இது கூட சொல்லுங்க, இது விஜய் பேச்சு வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? இந்த பேச்சு இதை எதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க. நீங்க விஜய் பேசுகிறான்னு சொல்லாதீங்க, மறுக்கலன்ற புள்ளியில இருந்து நான் வரேன். நான் அப்போ எந்த ஒரு பொறுப்பு அறிவிக்கிறதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பொறுப்பு அறிவிப்பதற்கே பணம் தேவைப்படுமேனா இவர்கள் அரசியல் என்ன கட்டுப்பாடற்ற கூட்டம், ஒழுங்கற்ற கூட்டம், ஒழுங்கீனமான கூட்டம் ஒரு அரசியல் உள்ள வரும்பொழுது இந்த பொதுக்கூட்டத்திலே இப்படி இருக்கிறவங்க
அரசியல் நாளைக்கு வந்துட்டா இவர்களிடம் பொறுப்பும் அதிகாரமும் கிடைச்சா நாடு படுற பாடு என்ன? அந்த பயத்துல இருந்து ரிப்பீட் சொல்றேன். விஜய் ஆட்சிக்கு வந்து விடுவார் அப்படிங்கிற அச்சத்தில் சீமான் நீங்க சொல்றீங்க இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்? அதுக்கான எல்லா சூழல்களும் இங்க இருக்குன்னு சீமான் பயப்படுறாரு. நான் இப்போ சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கீங்க. ஒற்றை இலக்கத்தை தான் விஜய் வாக்கு வாங்குவேன். நீங்க எழுதி வச்சுக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க தானே சொன்னீங்க நான் வந்துருவேன். நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் இப்போ ஒற்றை நீங்க சொன்னீங்க அவர்களுடைய ஆட்சி வந்தால் இவர்கள் வந்தா என்ன ஆகும்? அப்ப வரதுக்கான சூழல் இருக்குன்னு சீமான் கெஸ் பண்ணிட்டாரு. முதலமைச்சர் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன்னா அது ஹைப்போதெட்டிக்கல். தமிழ்நாட்டுல எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு சார்? எல்லோரும் மேடைகள்ல பேசுறாங்க. அவர்கள் எல்லாம் ஆட்சி அமைத்தால் இது ஆகிவிடும்னு சீமான் பயந்தாரா? ஆனா விஜய் பேசுறதுக்கு மட்டும் பயப்படுறாருன்னா சம்திங் தேர். விஜய் இல்ல அப்போ திமுக எதிர்த்து பலமுறை குரல் கொடுத்திருக்கிறாரு. பாஜக புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர், திமுக உள்ளூர் புரோக்கர்னு சொல்லியிருக்காரு. அப்ப யாரை கண்டு பயந்து கொடுத்தாரு? அப்ப அதாவது தெளிவின் அடிப்படையில் திமுக எதிர்த்து பேசி இருக்காரு, பாஜக எதிர்த்து பேசி இருக்காரு. வேற எந்தெந்த கட்சிகளை எதிர்த்து பேசி இருக்காரு? எத்தனை கட்சி? வேற சொல்லுங்க. நீங்க பட்டியல் அதிமுக 3. அதுக்கு அடுத்தபடியா தாவேகாவை, அதற்கு அடுத்தபடியா தாவே 2006 பயணத்தை தொடங்கிய 3 கட்சிகளுக்கு அப்புறமா 4வதா ஸ்ரீதர் சாருக்கு ஞாபகம் இருக்கிறது தாவேகா தான். வேறு கட்சி இல்ல. இப்போ தாவேகா எதை சார்ந்து நாங்க விமர்சிக்கிறோம்? நீங்க சொல்லுங்க. நாங்க என்ன சார்ந்து? நீங்க இதே பிழைகளோட டிவிகேங்கிறீங்க. தளபதி அவங்க தளபதி சொல்லிட்டு போறாங்க. அதே உங்களுக்கு தலை விதின்னு கேக்குது. அது தப்பு இல்ல. நான் என்ன கேட்கிறேன் உங்களன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க. ஒரு நடிகர் என்கிற காரணத்திற்காகவே அவர் முதலமைச்சராக வரலாம். நடிகர் என்று ஐ டோன்ட் சே அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். ஒருத்தர் நடிகராக இருக்கிறதே முதல்வராக டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா நடிகராக இருக்கிறதே அல்லது ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறதே ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க சொல்லுவீங்களா? ஜனநாயகத்தில் நீங்க சொல்லுவீங்களா? அது ஒன்று போதுமா? மக்களை நோக்கி நகரணுமா இல்லையா? இன்றைக்கு 9 மாத காலம் ஆச்சு முதல் கட்சி தொடங்கி. 9 மாத காலத்தில் நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டேன். 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற விஜய் இது வரைக்கும் வந்தாரா? அதில் நான் அவர் அடிப்படையில் அவர்கிட்ட நேர்மை இல்லைன்னு பார்க்குறேன். அவர் திமுகவும் வேணுன்றாரு, அதிமுக கோட்பாடும் வேணுன்றாரு, எம்ஜிஆராவும் மாறிடுவேன்றாரு, அண்ணாதுரையும். அப்ப இது வாக்குகளை சீமான் அவர்களும் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு சினிமாவில் நடிச்சாரு சார். சினிமா நடிச்சா நான் இப்பவும் திருப்ப சொல்றேன். நீங்க திசை திருப்பல் பண்ணாதீங்க. நான் அது டிஸ்குவாலிஃபிகேஷனா சொல்லல. ஆனா அதுதான் குவாலிஃபிகேஷன் நீங்க சொல்லாதீங்க. அதை என்னால் ஏற்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த புள்ளியிலேருந்து பார்க்கும் பொழுதுதான் இன்னும் எங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே அதுல முரண் இருந்தது. அவரை நம்ம அப்படி இல்லை, ஒரு 2-3 தேர்தல் அவர் சந்திக்கட்டும், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அவர் செயல்படட்டும், கருத்துக்களை முன்வைக்கட்டும், அவர் மக்கள் நோக்கி வேலை செய்யட்டும். அதற்கு பிறகு அது தகுதியுடையவராக இருந்தால் மக்கள் இப்பவும் சொல்றேன், இப்பவும் அந்த வாய்ப்பு இருக்கதான் செய்கிறது. ஆனா எனக்கு மக்கள் கூட்டம் இருக்குது, இல்லை எனக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது ஒரே காரணத்திற்காக நீங்க சொல்றபடி வாக்கை செலுத்தினாலும் அப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட அதுவே தவறான தேர்வு. அது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற தேர்வு. அது இல்ல. நீங்க விஜயுடைய தொண்டர்கள், கட்சி தாவேகாவுடைய தொண்டர்கள் எல்லாரையுமே நீங்க ரசிகரா தான் பாக்குறீங்க, பதராவ தான் பாக்குறீங்க. இல்ல ரசிகர்கள் இப்போ அவரை தலைவரா பார்க்க வேண்டிய தேவை எங்க வந்து நீங்க சொல்லுங்க. அவரை தலைவரா பார்க்க வேண்டிய தேவை என்னது? இப்ப நான் சொல்றேன், தமிழ் தேசியம் ஒரு தேசியம் இருக்கு. இந்த தமிழ் தேசியத்துல கொலை கொள்ளை ஊழல் லஞ்சம் மற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம். தமிழர் தலைமை பொறுப்புல இருந்து ஆளுவாங்க. இது தற்சார்பு தாய்மை பொருளாதாரமா இருக்கும். இது வெளிநாட்டில் வெளியே இடங்கள்ல இருந்து எந்த பொருளாதாரமும் இல்லாமல் கிராமப்புற பொருளாதாரமா இருக்கும். காந்தியம் சொன்ன பொருளாதாரமாக இப்படி 100 கோட்பாடுகள் நாம் தமிழர் சொல்லுது. இயற்கை சார்ந்து, சூழலியல் சார்ந்து, மலையை உடைக்கக்கூடாது, மணலை திருடக்கூடாது, ஆறுகள் காப்பாற்றப்பட வேண்டும், மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும், இயற்கை சார்ந்து பேசுது. இப்போ இது போல பேசப்படும் போது ஒரு செக்ட், அது நீங்க ஆடு மாடு மேய்க்கிறதுல நீங்க உங்க பாணியில சொல்றது உட்பட சொல்றேன். நான் மரங்கள் மாநாடு நையாண்டி பேசுறது உட்பட சொல்றேன். நீங்க ஒரு பக்கம் நையாண்டி பேசிட்டு இருக்கீங்க. விஜய் கிண்டல் பண்ணாரா சார்? அதாவது சீமான் நடத்தக்கூடிய மாடுகள் மாநாட்டையோ இல்ல மரங்கள் மாநாட்டையோ சொல்லலையே. நீங்க நீர்களுக்காக இங்க நடத்த போற மாநாட்டையோ மலைகளுக்காக இங்க நடத்த போற மாநாட்டையோ எங்காவது ஒரு இடத்துல விஜய் விமர்சிச்சிருக்காரா? நீங்க முந்திரீங்க. இல்ல அது கோட்பாடு விமர்சிக்கட்டும்ன்ற தவறு இருந்தா நான் சொல்றது பொதுவா நையாண்டி பேசுறவங்க சொல்றேன். எப்படி நீ ஏன் தலைவனா போற்றப்பட வேண்டியதுக்கும் ரசிகனா ரசிக்கப்பட வேண்டியதுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை நான் சொல்றேன். அப்ப இந்த கோட்பாடுகள் எதுவுமே இல்லை. உயிர்மனையும் பேசுறாங்க. உயிர்மை எங்க நாய் நீங்க பிடிக்கிறது போட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் ஆடுறதுக்கு ஆள் இருக்குங்க. நாய்களை அப்படி பிடிச்சி போடுறாதீங்க அப்படின்னு நாய்களுக்காக குரல் கொடுக்க இங்க ஒரு சமூகம் இருக்கா இல்லையா? மரங்களை பத்தி பேசுறோம், மலைகளை பத்தி பேசுறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட குழு, ஒரு குறிப்பிட்ட அதை விரும்புறவங்க, இயற்கையை நேசிக்கிறவங்க அதை நோக்கி வராங்க. அப்படி ஒன்னொன்னா அரசியல் படுத்தி அதன் மூலமா தலைமையேற்று தலைவராக மாறவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி விஜய் என்ன செஞ்சா நீங்க சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க, நான் ஏற்கிறேன். ஒருவேளை அப்படி சொன்னா நான் கூட ஏத்துட்டு போறேன். எனக்கு என்ன சிக்கல் இருக்குல்ல? எனக்கு யாரோ நல்ல தத்துவத்தையும் நல்ல கோட்பாட்டையும் நல்ல அரசியல் கொடுக்கற ஆள் தேவை. விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னா, தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய கொள்கையை புரிய வைக்கிறதை விடவும் திரு சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களுக்கும் அவருடைய கொள்கையை விளக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சொல்லவே இல்லை. நீங்க அடுத்த கேள்விக்கு ஏன் போறீங்க? 2ஆம் கிளாஸே பாஸ் பண்ணல, நீங்க 10ஆம் கிளாஸுக்கு போறீங்க. என்ன கொள்கையை சொல்லிட்டாரு? நீங்க கொள்கையை சொன்ன பிறகுதான் நீங்க அதை பத்தி பாடம் எடுக்கிறத பத்தி அதை அவர் தம்பிகளுக்கு அவரோட தொண்டர்களுக்கு கொள்கையே இல்லைன்னு நான் சொல்றேன்.